ஓம் நம சிவாய. நாம இன்னைக்கு பிரபஞ்சத்தோட ஒரு மிகப்பெரிய மர்மத்தை பத்தி தாங்க பார்க்க போறோம். சிவபெருமானோட மிகவும் உக்கிரமான ஆனா அதே சமயம் கருணை வாய்ந்த வடிவமான கால பைரவரோட தோற்றம் எப்படி நடந்துச்சு? அவர் வெறும் அழிக்கும் கடவுள் கிடையாதுங்க. நம்மளோட அகங்காரத்தை அழிச்சு மெய்யறிவு புகுற்ற ஒரு தெய்வீக ஆசான். இந்த பயணம் உங்களுக்கு ஒரு புதிய ஆன்மீக விழிப்புணர்வை தரும்னு நான் நம்புறேன். ஓம் காலகாலாய வித்மஹே காலாதீதாய தீமஹி தன்னோ கால பைரவ பிரச்சோதயாத். இந்த அற்புதமான கால பைரவ காயத்ரி மந்திரம் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். இது மகேஸ்வரனோட அந்த பயங்கரமான ஆனா நம்மளை பாதுகாக்கிற அம்சத்தை ரொம்ப அழகா உணர்த்துது. கால பைரவர் அப்படிங்கிறவர் அறியாமைங்கிற இருளை விலக்கி நம்ம பயத்தை வெல்கிற ஒரு மாபெரும் சக்தி. அவர் இருண்டவர் கிடையாதுங்க, இருளை அகற்றும் மாபெரும் ஒளி. நம்ம சனாதன தர்மத்துல மும்மூர்த்திகள் பத்தி உங்களுக்கே நல்லா தெரியும். படைக்கும் கடவுளான பிரம்மா, காக்கும் கடவுள் விஷ்ணு, அழிக்கும் கடவுள் சிவபெருமான். இவங்க தான் இந்த பிரபஞ்சத்தோட சமநிலையை காப்பாத்துறவங்க. இவ்ளோ அமைதியான ஒரு சூழ்நிலையில தான் ஒரு மாபெரும் ஈகோ, அதாவது அகங்காரத்தோட மோதல் வெடிக்க தயாரா இருந்துச்சு. அதுதான் காலபைரவரோட தோற்றத்துக்கே காரணமா அமைஞ்சது. சரி, இந்த அகங்காரம் எப்படி ஆரம்பிச்சதுன்னு பாத்தீங்கன்னா, முதல்ல விஷ்ணுவுக்கும் பிரம்மாவுக்கும் இடையில யார் உயர்ந்தவர் அப்படிங்கிற ஒரு விவாதம் வருது. இதுல பிரம்மா தான் தான் படைக்கும் கடவுள்னு சொல்லியும், சிவபெருமான போலவே தனக்கும் 5 தலைகள் இருக்குங்கிறதாலையும் ரொம்பவே கர்வம் அடைகிறாரு. சிவனால செய்ய முடிஞ்சது எல்லாமே தன்னாலையும் செய்ய முடியும் நம்பி சிவனுடைய அன்றாட பிரபஞ்ச கடமைகள்ல தலையிட ஆரம்பிச்சிட்டாரு. அவர் ஆன்மீக எல்லைகளை மீறிட்டார்னே சொல்லலாம். சிவபெருமானோட பொறுமைக்கும் ஒரு எல்லை இருக்கு இல்லையா? அந்த பொறுமை முடிவுக்கு வந்த அந்த ஒரு குறிப்பிட்ட தருணம் தான் இது. அவர் என்ன பண்ணார்னா, தன்னோட விரல்ல இருந்து ஒரு சின்ன நகத்தை எடுத்து வீசினாரு. அந்த சின்ன நகம்தான் உக்கிரமான காலபைரவரா உருவெடுத்துச்சு. தோன்றிய அடுத்த கணமே அந்த அகங்காரத்தோட உச்சியில இருந்த பிரம்மாவோட 5வது தலைய பைரவர் துண்டிச்சிட்டாரு. இது வெறும் தண்டனை இல்லைங்க, கர்வத்தோட வேரையே அறுத்தெறிஞ்ச ஒரு பெரிய சம்பவம். இப்போ ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. உங்களுக்கே ஒரு ஆழமான கேள்வி வரலாம். தெய்வீக சக்தியே படைக்கும் கடவுளை ஏன் இப்படி தண்டிக்கணும்? புராணங்கள்ல வர்ற இந்த மாதிரி நிகழ்வுகள் எல்லாமே வெறும் கதைகள் கிடையாது. இதுக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய ஆன்மீக உண்மை ஒழிஞ்சிருக்கு. ஒரு தெய்வம் இன்னொரு தெய்வத்தை தண்டிப்பதன் மூலமா இந்த பிரபஞ்சத்துல அகங்காரத்துக்கும் தர்மத்துக்கும் உள்ள தொடர்பை நமக்கு ரொம்ப ஆழமா உணர்த்துறாங்க. இதுல நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த ஒப்பீட்டை கொஞ்சம் கவனிங்க. பிரம்மாவோட அந்த 5வது தலை கட்டுக்கணங்காத அகங்காரத்தையும் மாயையும் குறிக்குது. ஆனா பைரவரோட வாள் சமரசமில்லாத சத்தியத்தையும் தர்மத்தையும் குறிக்குது. அதாவது, நீங்க எவ்வளோ பெரிய உயர்ந்த தெய்வீக நிலையில இருந்தாலும் சரி, தர்மத்துக்கு முன்னாடி பணிவாதான் இருக்கணும். கர்வம் நம்மளோட மெய்யறிவை மறைக்கும்போது உண்மையை நிலைநாட்ட பைரவர் மாதிரி ஒரு சக்தி கண்டிப்பா தேவைப்படுது. உண்மை எப்போதுமே கர்வத்தை விட உயர்ந்தது தாங்க. அதே சமயம் இதுல இன்னொரு முக்கியமான பாடமும் இருக்கு. அதுதான் பிரம்மஹத்தி தோஷம். தர்மத்தை நிலைநாட்ட பைரவர் பிரம்மாவோட தலைய கொய்தார் அப்படின்னாலும், ஒரு புனிதமான உயிரை, அதுவும் ஒரு பிராமணரோட தலைய துண்டிச்சதால அவருக்கு பிரம்மஹத்தி தோஷம் ஏற்பட்டுச்சு. பிரம்மாவோட அந்த மண்டவோடு பைரவரோட இடது உள்ளங்கையில அப்படியே ஒட்டிக்கிச்சு. நாம செய்யறது தர்மத்தை நிலைநிறுத்துற ஒரு தெய்வீக செயலா இருந்தாலும், ஒவ்வொரு செயலுக்கும் ஒரு ஆன்மீக விளைவு இருக்குங்கிறத இது தெளிவா காட்டுது. அதிகாரம் அப்படிங்கிறது எப்போதுமே பொறுப்புணர்வோட தான் பயணிக்கணும். இந்த தண்டனைக்கு அப்புறம் என்ன ஆச்சு தெரியுமா? காலபைரவர் ஒரு துறவியா மாறினாரு. தன்னோட கையில ஒட்டிக்கிட்டு இருந்த அந்த பிரம்மாவோட மண்டை ஓட்டையே பிச்சை பாத்திரமா ஏந்தி ஒரு நிர்வாண பிச்சைக்காரரா பல இடங்களுக்கு அலைஞ்சு திரிஞ்சாரு. இதுல விசேஷம் என்னன்னா, அவருடன் அவரோட வாகனமான ஒரு கருப்பு நாய் எப்பவுமே துணையா இருந்துச்சு. இந்த நாய் வெறும் ஒரு விசுவாசமான காவலர் மட்டும் இல்லைங்க, அது காலத்தோட ஒரு குறியீடு. அந்த நாயோட முகமும் மார்பும் பகலையும் பின்பகுதி இரவையும் குறிக்குதுன்னு சொல்லுவாங்க. நம்மளோட கர்ம வினைகளை தீர்க்கும் ஒரு துணையாகவும், பிறப்புக்கும் இறப்புக்கும் இடையிலான ஒரு வழிகாட்டியாகவும் அந்த கருப்பு நாய் பைரவர் கூடவே பயணிச்சுது. இறுதியா இந்த புனிதமான பிராயச்சித்தம் எங்க முடிவடைஞ்சதுன்னு பாத்தீங்கன்னா, நம்ம வாரணாசி எனப்படும் காசியில தான். காசியோட எல்லையை அவர் அடைஞ்ச உடனே அந்த பிரம்மாவோட மண்டையோடு பைரவர் கையை விட்டு கீழே விழுந்துடுச்சு. அவருக்கு அந்த பிரம்மஹத்தி தோஷம் நீங்கிடுச்சு. அன்னையிலிருந்து அவரு காசியோட கோட்வால் ஆக, அதாவது ஆன்மீக ஒழுங்கின் தலைமை காவலரா நிரந்தரமா அங்கே தங்கிட்டாரு. இப்போ கூட நீங்க காசிக்கு போனீங்கன்னா, இந்த காவலரோட அனுமதி இல்லாம காசி யாத்திரைய முழுமையா முடிக்க முடியாதுன்னு ஒரு நம்பிக்கை இருக்கு. சரி, இதெல்லாம் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். ஆனா இது இன்னைக்கு இருக்கிற நமக்கு எப்படி பொருந்தும்? நமக்குள்ள இருக்கிற பைரவரை எப்படி தட்டி எழுப்புவது? கால பைரவர் அப்படிங்கிறவர் வெளியில இருக்கிற ஒரு கடவுள் மட்டும் கிடையாதுங்க. அவர் நம்மளோட எதிர்மறை எண்ணங்களுக்கு எதிரான ஒரு கடுமையான எல்லையை குறிக்கிறார். நம்ம போட்டிருக்கிற பொய்யான முகமூடிகளையும் உள்ள இருக்கிற மாயைகளையும் அவர்தான் நீக்கிறாரு. நம்மளோட சொந்த ஈகோவை நேருக்கு நேர் எதிர்கொள்ளும் தைரியத்தை அவர் நமக்கு தராரு. சௌகரியத்தை விட ஆன்மீக ஒழுக்கமே முக்கியம்னு அவர் நமக்கு உணர்த்துறாரு. மொத்தத்துல நம்ம பயத்தை அழிச்சு நம்மள பயமற்ற ஒரு சத்தியமா மாத்துறாரு.
அவரோட அந்த பயங்கரம் அப்படிங்கிறது உண்மையிலேயே நம்மள நல்வழிப்படுத்துற ஒரு கருணையான ஒழுக்கம்தான். இறுதியா உங்களுக்கு ஒரு சின்ன சிந்தனை. உங்கள பின்னாடி இழுத்துட்டு போற அந்த அகங்காரத்தை அழிக்க இன்னைக்கு காலபைரவரை நீங்க அனுமதிப்பீங்களா? காலம் யாருக்காகவும் காத்திருக்காதுங்க. நம்ம ஈகோவை இறைவனோட காலத்துக்கிட்ட ஒப்படைச்சிட்டு உண்மையின் பாதையில நடப்போம். இந்த விளக்கம் உங்களுக்கு ஒரு நல்ல ஆன்மீக தெளிவை தந்திருக்கும்னு நம்புறேன். இந்த மாதிரி இன்னும் பல ஆழமான ஆன்மீக கருத்துக்களை தெரிஞ்சுக்க @divinevibes39 அப்படிங்கிற பக்கத்தை கண்டிப்பா ஃபாலோ பண்ணுங்க. ஆன்மீக தேடல்ல இருக்கிற உங்க நண்பர்கள், உறவினர்கள் எல்லாருக்கும் இந்த பதிவை ஃபார்வர்ட் பண்ணுங்க.